ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். அண்ட் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் ஜென்யூனாக நான் சொல்லும்போது போத் ஒரு ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து நம்ம பேசுவோம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக அட்வைஸ் எடுத்த அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்டு நீங்கள் பார்க்குற டேபிள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் பார்க்குற மாதிரி சுஸ்லான் அரௌண்ட் 766% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ண ஜிடிஎல் இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 147% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் போஸ்டட் டேட்டும் ரிட்டர்ன் டேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸில். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த லேர்னிங். ஏன்னா ஒரு ஸ்டாக் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி 6 months கழித்து ஒரு ரிட்டர்ன் வரதும், அதே ஸ்டாக் வந்து ஒரு 1 month இல்லைனா வித்தின் அ மந்த் ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறதும் வந்து மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ உங்களோட கேபிட்டல் வந்து ரொட்டேட் பண்ணினே இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுதான் நம்ம அல்டிமேட் எய்ம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வீடியோ ஆர் செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு பிஃபோர். அண்ட் அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு என்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அண்டர் மைக்ரோ கேப் கேட்டகரியில் கண்ட்ரி காண்டோஸ். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து 7.41 ரேஞ்சில் உள்ள ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் ஆர் பெனி ஸ்டாக். அண்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைன் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த செக்டரோட ரிவைவ்னஸ், இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ், மார்க்கெட் கேப், பிஇ ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி, அண்ட் இந்த ஸ்டாக்கோட அபவுட், அண்ட் இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஓபிஎம் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாகவே பாசிட்டிவில் இருக்குது. சிஏஜிஆர் பாசிட்டிவில் இருக்குது, ஆர்ஓஇ பாசிட்டிவில் இருக்குது, எவிபீட்டா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கண்ட்ரி காண்டோஸோட வீக்லி சார்ட். அந்த இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2009 2024 வரைக்கும் சார்ட் இருந்திருக்கு. அண்டு இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 10 years. அண்ட் இந்த 10 yearsல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இப்போது இந்த ஸ்டாக் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, விச் இஸ் 7.41. ஏன்னா 2009 பார்த்தீங்கன்னா 7.41 ரீச் ஆகி திருப்பி இந்த ஸ்டாக் கீழே இறங்கியிருக்கு. அண்ட் எவ்வளோ வரைக்கும் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 0.61 வரைக்கும் இறங்கியிருக்கு. அண்ட் இட் இஸ் ஆப்வியஸ், ஏன்னா பெனி ஸ்டாக்கில் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி நிறையவே இருக்கும். அண்டு டைம் லைன் நம்ம மார்க் பண்ணும்போது நவம்பர் 2013 0.61 வந்திருக்கு. திரும்பி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட அபவுட் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபார்மா மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருந்திருக்காங்க இந்த கம்பெனி. பட் ஆனால் 2020 அப்புறம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டருக்கு வந்திருக்காங்க. ஸோ 2020 இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட மினிமம் வந்து 1.10. ஸோ ஆஃப்டர் ஷிஃப்டிங் டு ரியல் எஸ்டேட் செக்டர், ஏன்னா ஃபார்மா செக்டரில் பெரிய ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அபவுட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் த ரீசன் நாங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 2020 பார்த்திங்கன்னா அந்த டைம் ரேஞ்சிலேருந்து 1.10 இவங்களோட மினிமம் இருந்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் வந்து 7.41. அண்ட் இவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா அரவுண்ட் 8.61 வரைக்கும் இவங்களோட ஹை போயிருக்கு, விச் வாஸ் அரவுண்ட் 2022. அண்டு சேம் 8.61 ரீசெண்டாக இந்த மந்த் ஆகஸ்ட் 2024 மார்க் பண்ணியிருக்காங்க. பட் திரும்ப வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி வந்து இப்போ 7.41 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதில் இம்ப்ரெசிவான ஒரு மூமெண்ட் என்னென்னா, ஆஃப்டர் ஜூன் 2020 இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே வந்து கீழே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறதால்
இந்த ஸ்டாக் வந்து அப்பர் ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 10.76 இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 22 to 25 இந்த ரேஞ்சில் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து 7.70 பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக் அரவுண்ட் 6.07 வரைக்கும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அரவுண்ட் 6 இருக்கலாம். ஸோ தட் 6.07லேருந்து ரிவர்ஸ் ஆனால் கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, ஸ்டாக் வந்து மேலே போகும். பட் ஃபார் ஷுவர் 6.07 பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் அரவுண்ட் 5.50 to 5.80. அண்ட் இன்கேஸ் 5.50 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து திருப்பி ஒரு 3.60 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு ரீசன்ட் டைமில் லைக் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வால்யூம் ஸ்பைக்ஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் கரண்ட் 7.41 வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா 7.70 ரீச் பண்ண அப்புறம் திருப்பி ரிவர்சல் எடுக்குதா இல்லைனா பிரேக் அவுட் கொடுக்குதா என்ன மாதிரி சினாரியோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் 7 to 6.80 இட் இஸ் த பெஸ்ட் zone to buy country condos considering the current technical analysis. And in case நீங்கள் வந்து 7 or 6.80 நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10.76 இருக்கும். அண்ட் உங்களோட செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22.60 or 25 இந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து 7.70 பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டிலாக வந்து லோவர் சர்க்யூட் மார்க் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 6.07 ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் 7 or 6.80 நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 6 rupeesல இருக்கும் ஆர் 5.95. ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ தட் அதுக்கு கீழே போச்சுன்னா இந்த ஸ்டாக் 5.46, இன்கேஸ் அதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா 3.63 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் 7 என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அரவுண்ட் 10 to 15% கிட்ட லாஸ் ஆகும். அண்ட் இன்கேஸ் உங்களோட டார்கெட் 1 ஹிட் ஆச்சுன்னா அரவுண்ட் 30 to 40% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு 10 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு 10% தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அண்டு உங்களோட டார்கெட் வந்து 30 to 40% இருக்கணும். ஸோ தட் 1:3 ரேஷியோவில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அண்டு நான் நிறைய வீடியோஸில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், பென்னி ஸ்டாக் கம்ப்ளீட்டாக 0 ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக அட்வைஸ் வாங்கின அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு த்ரூ அவுட் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு கால் எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி காண்டோஸ் ஸ்டாக்கை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும் நான் நம்புகிறேன். அண்ட் ஏர்ன் கிரெடிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.70 அண்ட் 500 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த 500 குவான்டிட்டி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 3,850 கிட்ட வருது. ஸோ அரௌண்ட் 3,000 to 4,000 தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் என்னோடய கரண்ட் சினாரியோவில். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் சிமிலர்லி இந்த ஸ்டாக் 7 இல்லைனா 6 வந்தாலும் வந்து நான் ஆவரேஜ் பண்ண மாட்டேன். அண்டு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், விச் இஸ் அரவுண்ட் 6 rupees or 5.90 ப்ரைஸில். ஸோ என்னால் 3,000 rupees ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ நான் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலமாக பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கால் எடுங்க. அண்ட் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேனல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக ஆகட்டும் இல்லைனா இந்த வீடியோ புதுசாக பார்க்குற எல்லாருமே வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றிகள்.